முற்போக்கு, கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு. என்ன உங்க பகுத்தறிவு? கோயிலுக்குள்ள வராத தீட்டு, கோயிலுக்கு போகாத அறிவட்டதனம், முட்டாள்தனம். சுத்தமா என்ன கோயிலை விட்டு வெளியேற்றிட்ட. கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம். என்னுடைய வரலாற்று குறிப்புகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் எல்லாம் அந்த சோகத்துல தான் இருக்கு. என்னை வெளியேற்றிட்ட. தாய்மொழியிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேறிவிட்ட இனம் எப்படி வாழும்? எப்படி வாழும்? கோயில இருந்து நேர வெளியே வந்தேன், கூட்டிகிட்டே வந்தேன். அது பகுத்தறிவில்லை, அது பகுத்தறிவில்லை, அது முட்டாள்தனம். கடவுளை நம்புகிறவன் முட்டாள், வணங்குறவன் காட்டு முராண்டி. இப்படியே கூட்டிட்டு வந்து எங்க விட்ட? கடற்கரையில புதகுலிக்கு முன்னாடி நிறுத்திட்ட, கட்டடிச்சு அப்படியே பாடிட்டு இருக்கான். கோயிலிருந்து கூட்டிட்டு வந்து புதகுலிக்கு முன்னாடி விட்டு விழுந்து கும்பிடு, மாட்டிக்கால் கும்பிடு, அதுக்கு வடை வை, அதுக்கு என்ன சொல்றது, செய்தித்தாள் வை. பகுத்தறிவு. காஃபி காஃபி குடிக்க பகுத்தறிவு. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகான். பல 1000 வேதம் அறிவொன்று தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. வேடனை காடனை மாடனை போற்றி மயங்கும் மதியிலிகான். எதனூடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ. சுத்த அறிவொன்றே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். யார்? இந்த பைத்தியக்காரே. இதை தாண்டி நீ எனக்கு பகுத்தறிவு, இறை மறுப்பு கற்பிச்சிட்டியா? என்ன சொல்? தெய்வம் நீ என்று உணர்கிறான். தெய்வம் நீ என்று உணர்.